பூரட்டாதி நட்சத்திரம் இதுவும் உடைப்பட்ட நட்சத்திரம். அந்த கும்பம் சதயத்திலே கும்பத்திலையும் வரும், மீனத்திலையும் வரும். ஓ, மீனத்திலையும் வரும். முழுக்க முழுக்க என்னன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம். பயங்கரமான இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, மீனராசியில் இருக்கவங்க வேற மாதிரி இருப்பாங்க. கேரக்டர் வைஸே இது ரெண்டு பாதம் அது ரெண்டு பாதம் தான். எப்படி மேடம் இருக்கும்? சும்மா அப்படியே சப்புன்னு அம்புல் பேபி மாதிரி அழகா இருப்பாங்க. பூரட்டாதி மேடமோட அந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அழகா இருப்பாங்க அவங்க. நீங்க பாத்தீங்கன்னா குஷ்பு அவங்களுக்கு வந்து கோயில்லாம் கட்டினாங்க. எந்த ஆக்டருக்கும் வந்து கோயில கட்டல, மேம்க்கு தான் வந்து குஷ்பு இட்லினே ஒரு பேரம் ஆச்சு. இப்ப சார் நான் போன வாரம் ஐடிசி போகும்போது கூட குஷ்பு இட்லி இருக்காங்க பாருங்க. இல்ல இப்பவும் இருக்கு. ஏன்னா கல்யாண வீட்டில் போனா குஷ்பு இட்லி வேணுமான்னு வைக்கிறாங்க. நம்மளை வேணும்னே கேட்பாங்க, வைப்பாங்க. அந்த மாதிரி ஒருவேளை அவங்க என்ன ராசின்னு எனக்கு நட்சத்திரம் தெரியல. நீங்க சொன்னீங்களா அமுல் பேபி மாதிரி அழகா இருப்பாங்க. இயல்பாவே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா குருவுல குருனாலே கொஞ்சம் பூசின மாதிரி அழகா கையெடுத்து பார்க்கும்போதே முகம் ஒரு மாதிரி தெய்வாம்சம் பொருந்திய வீரமா தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மாதிரியான தன்மையில இருக்கும். இல்ல உண்மையில தான் அவங்க வீரமா. நான் 2-3 ஃபைட் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு. ஒரு மேம்கேவா? ஆமா அவங்க ஃபைட் எடுத்திருக்கேன். நல்லா பண்ணுவாங்க. ஒரு கதையில் என்னன்னா பாண்டியராஜன் ஹீரோ, இவங்க ஹீரோயினு. பாண்டியராஜன் வந்து என்னன்னா ஊமையாக இருக்கணும் ஒரு பொண்ணுன்னு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருப்பார். இவங்க வந்து நல்லா படிச்சே இருக்கக்கூடாது, ஊமையாக இருக்கணும், படிச்சிருக்கக்கூடாது, பயந்த சுபாவம் இருக்கணும். இது வந்து இவங்க கேட்டுக்குவாங்க. கேட்டு இவங்க வந்து எப்படியோ கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவருக்கு வந்து அவங்க அப்பா ஏதோ நன்மை பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த பையனை எப்படியோ கல்யாணம் பண்ணி அவங்க அப்பா கேட்டு செத்துருப்பாரு. அதனால் இவரை கட்டிக்கணும்னு நினைப்பாங்க. அவருக்கு வந்து படிச்சிருக்கக்கூடாது, ஊமையாக இருக்கணும், இவங்க பார்த்தவொன்னே பயப்படணும். அது மாதிரி பாண்டியராஜன் சார் பொண்ணுக்கு எதாவது அது மாதிரி இந்த பொண்ணு கிடைக்கும். ஓகே. டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்பார், தேங்காய் உடைச்சு பார்ப்பார், கண்டுக்காம நிற்கும். வெடி வெடிச்சு பார்ப்பார், கண்டுக்காம இருக்கும். எதுக்குமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ ஊமை தான் எல்லாம் கையெழுத்து ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் நடந்தவுடனே ஒரு இதுக்கு நடந்து போயிட்டுருவாங்க. கடத்தருக்கு போயிட்டு இருக்கும்போது பாண்டியராஜன் சாரை வந்து ஒருத்தர் அடிச்சிடுவான். அடித்த உடனே போடா அப்படின்னு திட்டிடுவார். உடனே வண்டி நிறுத்தி ரிவேஸ் வந்து பாண்டியன் நொறுக்குவாங்க. கடைசியில் இவங்க தான் பயந்தேறி இல்லை, பேசாமல் இருப்பாங்க. கத்தி எடுத்து வந்து வயிற்றில் குத்த போவாங்க. ஒரு கை வந்து பிடிக்கும், பார்த்தா குஷ்பு. பிடிச்சி தூக்கி எறிவாங்க. எரிஞ்சா அப்போ தான் அவர் பார்ப்பார், என்னவா பயந்தேறினா தூக்கி அடிக்கிறாருன்னா அவன் எங்கேயோ போய் மரத்தில் சுற்றி போய் கீழே விழுவான். விழுந்த உடனே இன்னொருத்தன் வந்து நான் யார் தெரியுமா, நான் வந்து இது மாதிரி பாக்ஸர் அப்படி இப்படின்னு சொல்லுவான். உடனே இவங்களும் நான் யார் தெரியுமா, லேடி விஜயசாந்தி அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஹிந்தியில் பேசுவோம், தெலுங்கில் பேசுவோம், மலையாளத்தில், கன்னடத்தில், எல்லா லாங்குவேஜும் அவங்க பேசுவாங்க. இங்கிலீஷ்லலாம் செம்மையாக பண்ணி அந்த படத்தில் ஃபைட்டு பிச்சு எடுத்துருவாங்க. அதுக்காகவே படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஓகே. இப்போ பாண்டியராஜன் பாப்பா என்னது ஒன்றுமே தெரியாதுன்னா எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கேன். ஏன்னா அந்த படத்தை ஏன் சொல்ல வரேன்னா அவங்க ஆக்ஷன்லேயும் அப்படி பண்ணுவாங்க, ஆக்டிங்லேயும் அப்படி பண்ணுவாங்க, அழகாகவும் இருப்பாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து அவங்க குஷ்பு மேடத்துக்கு இருக்கிறதுனால நான் கேட்டேன் அவங்ககிட்ட. இல்லை கண்டிப்பாக எனக்கும் தெரியல, மேபி இருக்கலாம், இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. இருந்தாலுமே இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக ஆனால் பயங்கரமாக வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அமைதின்றது வந்து எப்படின்னா வெளியில், வீட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக இருப்பாங்க. இல்லை இவங்க வெளியிலே வந்து பட்டை கழிப்பாங்க. மேபி அவங்களுடைய நட்சத்திரம் என்ன தெரியாது. இயல்பாக பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்து பயங்கரமாக காரியசாதி தான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலில் நிற்பாங்க சார். நான் சொல்கிறதான் கரெக்டாக நிற்பாங்க. இது எல்லாமே பூரட்டாதியோட இயல்பு. சுயகௌரவத்துக்கு ரொம்ப இடம் கொடுப்பாங்க. என்னை எல்லாரும் மதிக்கணும், என்னை எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும். யாருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்படி இருக்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க எந்த சித்திரை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சார். மதுரைக்கு தான் போகணும், வேறு வழியில். மதுரைக்கு போகிற வழியில் சவுத்து தான் சார். சித்திரனாலே சவுத்து தான், அது வந்து மாற்றவே முடியாது. சவுத்து பக்கம் போனீங்கன்னா, மதுரை பக்கம் போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் போகிற வழியில் நம்ம தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் போகிற வழியில் வந்து சிவபிரகாச சுவாமிகள் மடம் ஒன்று இருக்கு மேலேயே. அந்த மடத்தை பிடிச்சி அவங்க வழிபாடு பண்ண அவங்களுக்கு பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். வெற்றி வரும், பயங்கர வெற்றி வரும். அது தியாகராஜா காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி, அந்த இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அந்த பாதையில் சைடில் இருக்கும் சிவபிரகாச சுவாமிகள் மடம். அங்கே போயிட்டு அவர் சமாதியாக இருக்காரு. அங்கே அவரோட ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடம். ஏன்னா அவர் ஞான குருவாக இருந்து அனைவருக்கும் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா கும்பனாலே பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. 11ஆம் வீடுன்றதே அமானுஷங்கள் நிறைந்த வீடு. நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதியாக இருந்தாலும் சரி, அங்கே குருவுக்கு குருவாக இருந்திருக்கக்கூடிய குருவோட நட்சத்திரம் குருவோட வீட்டில் இருக்குது. இது ரொம்ப ஸ்பெஷல் மீனத்தில். அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் கும்பராசியாக இருந்தாலும் சரி, மீனராசியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தியாகராஜ காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரையில் தியாகராஜ பொறியியல் கல்லூரிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய சிவபிரகாச சுவாமிகளை வந்து வழிபாடு செய்து வர 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 உடைய வாழ்க்கையில் எல்லா வசங்களும் கண்டிப்பாக கைமேல் பலனாக கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சார்.